தமிழக சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழக தலைவராக மாபெரும் வெற்றியை பதிவு செய்துள்ள தளபதி விஜய் தற்போது தலைப்புச் செய்திகளில் இடம் பிடித்து வருகிறார். ஆனால் அவரது அரசியல் வளர்ச்சியை தாண்டி தற்போது இணையவாசிகளின் பார்வை விஜயின் தனிப்பட்ட வாழ்க்கை பக்கம் திரும்பியுள்ளது. விஜயின் மகன் ஜேசன் சஞ்சய் குறித்து ஒரு சுவாரஸ்யமான தகவல் இணையத்தில் தீயாய் பரவி வருகிறது. இன்ஸ்டாகிராமில் சஞ்சய் தனது தந்தை விஜயை பின்தொடரவில்லை என்பதுதான் அது. அவர் மொத்தம் 38 பேரை மட்டுமே பின்தொடர்கிறார். அதில் விஜய் இல்லை. அவர் ஆரம்பத்திலிருந்தே விஜயை பின்தொடரவில்லையா அல்லது இப்போது அன்ஃபாலோ செய்து விட்டாரா என்பது உறுதியாக தெரியவில்லை. அதே நேரம் விஜய் தனது கணக்கில் யாரையுமே பின்தொடரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த இன்ஸ்டாகிராம் விவகாரம் ஒரு புறம் இருக்க, விஜயின் திருமண வாழ்க்கை குறித்த பழைய சர்ச்சைகள் மீண்டும் சூடுபிடித்துள்ளன. 1999 லண்டனை சேர்ந்த ஈழத்தமிழரான சங்கீதாவை விஜய் மணந்து கொண்டார். ஒரு ரசிகையாக தொடங்கி மனைவியாக மாறிய சங்கீதாவுடனான தனது 20 ஆண்டுக்கும் மேற்பட்ட தனிப்பட்ட வாழ்க்கையை ரகசியமாகவே விஜய் பாதுகாத்து வந்தார். இருப்பினும் கடந்த பிப்ரவரி மாதம் செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் சங்கீதா விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்துள்ளதாக செய்திகள் வெளியாகின. 2021 விஜயின் வேறொரு உறவு குறித்து தெரிந்ததால் தனக்கு மன உளைச்சல் ஏற்பட்டதாகவும் அதனால் நம்பிக்கை இழந்துவிட்டதாகவும் அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் இது குறித்து விஜய் தரப்போ அல்லது சங்கீதாவோ இதுவரை அதிகாரபூர்வமாக வாய் திறக்கவில்லை. விஜய் சங்கீதா தம்பதிக்கு ஜேசன் சஞ்சய், திவ்யா சாஷா என 2 பிள்ளைகள் இருக்கின்றனர். ஜேசன் சஞ்சய் சினிமா இயக்கத்தில் ஆர்வம் காட்டி வரும் நிலையில் திவ்யா தனது கல்வியில் கவனம் செலுத்தி வருகிறார். இருவரும் பெரும்பாலும் கேமரா வெளிச்சம் படாமலேயே வளர்ந்து வருகின்றனர். தனிப்பட்ட வாழ்க்கை ஒருபுறம் இருந்தாலும் விஜயின் அரசியல் களம் சூடாக இருக்கிறது. ஆட்சி அமைக்க தேவையான இடங்களை பெற காங்கிரஸ் மற்றும் சிறு கட்சிகளுடன் தாவேகா பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தின் அடுத்த அரசு யாருடையது என்பதில் பெரும் எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது.